Hi friends, welcome back to H2M3 Cooking Channel. இன்னைக்கு நம்ம வாழைப்பழம் கேக் செய்ய போறோம். Let's start. 6 வாழைப்பழம் யூஸ் பண்ணணும். எல்லாமே கவர் எடுத்து அப்போதான் பீஸ் கட் பண்ணி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணணும். அப்போதான் சின்ன கட் பண்ணி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணணும். இப்படிதான் கவர் எடுத்து முடிஞ்சிச்சுன்னா இப்படி சின்ன கட் பண்ணி மிக்ஸிக்குள்ளே வச்சு இப்போ மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும். சரி, எல்லாமே மிக்ஸிக்குள்ளே வச்சு நான் வாழைப்பழம் அந்த ப்ரௌன் சுகர் நான் யூஸ் பண்ணேன். இது ரெண்டும் சேர்த்து நான் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி நீ வேணுமுன்னா நான் சுகர் யூஸ் பண்ணேன்னா 6 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் சுகர், ப்ரௌன் சுகர். நீ வேணுமுன்னா ஸ்வீட் ஜாஸ்தி வேணுமுன்னா ஜாஸ்தி போட்டலாம், அது பிரச்சனை. இப்போ கிரைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ சூப்பர் கிரைண்ட் பண்ணாச்சு பாருங்க, சூப்பர் ஆச்சு. இப்போ எடுத்து இந்த பவுலில் வைக்கணும். இந்த வாழைப்பழம் தான் நம்ம வீட்டில் வளர்ந்த செடி போட்டு இந்த வாழைப்பழம் நம்ம டேஸ்ட்டாக கிடைச்சிட்ட வாழைப்பழம் நம்ம வீட்டில். வாழைப்பழம் அப்போது வாழைப்பழம் சுகர் நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போது முட்டை எக் ரெண்டு பீஸ் எக் சேர்த்துணும். 2 பீஸ் அப்புறம் ஸ்டே பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக ஸ்டே பண்ணணும். நல்லா ஸ்டே பண்ண முடிஞ்சிச்சுன்னா வெண்ணிலா 1 டீஸ்பூன். அப்போ திருப்பி நல்லா ஸ்டே பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். கீ 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் உப்பு யூஸ் பண்ணணும், நிறைய வேண்டாம். நல்லா ஸ்டே பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை அப்போது இந்த கீ அப்போது வெண்ணிலா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தான் இந்த சைடில் பவுடர் 250 ml 1 cup Moida Powder யூஸ் பண்ணணும். அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அப்போது பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். அப்புறம் ஈஸ்ட் 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த மொய்டா, ஈஸ்ட், அப்போ பேக்கிங் பவுடர், அப்போ பேக்கிங் சோடா இந்த மொய்டா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ இங்கே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே. அப்புறம் எண்ணெய் யூஸ் பண்ணணும். ஆயில் 125 ml ஊற்றினோம். நல்லா ஸ்டே பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக செய்யணும். நல்லா
கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். 125 ml 1 cup 1/2 cup மில்க் ஆட் பண்ணலாம். அப்போ திருப்பி நம்ம ஸ்டிர் பண்ணலாம். இப்போ நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ வாழைப்பழம் கிரைண்ட் பண்ணல அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தான் நல்லா கேக் ஆகும். நல்லா ஸ்மூத் கேக் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ பாரு, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஸ்மூத் ஆகிடுச்சு. நல்லா இப்போ சைடில் வச்சு அப்போ நெக்ஸ்ட்டாக இது பாதாம் கிரைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கேஷ்யூ நட் ட்ரை கிரேப்ஸ். இப்போ இந்த பாதாமாக கிரைண்ட் பண்ண முடிஞ்சேன், பிரேக் பண்ண முடிஞ்சேன். அப்போது இது கேஷ்யூ நட் செய்ய முடிஞ்சிச்சு, ஆரஞ்சு முடிஞ்சு. அப்புறம் இப்போ கேக்கு ஊற்றுறதுக்கு இந்த பேக்கிங் பேப்பர், இதை பேக்கிங் பேப்பர் தான் கீழே வைக்கணும். அப்போ தான் மேலே எண்ணெய். அப்போது இந்த பேக்கிங் பேப்பர் கீழே தான் வைக்கணும். அப்போ மேலே எண்ணெய் அப்ளை பண்ணணும். எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி முடிஞ்சு சைடுவே அப்ளை பண்ணணும். கீழே மேலே எல்லாம் சைடில் அப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த பேப்பர் சைடில் வைக்கணும். கரெக்டாக வைக்கணும். சைடில் வைக்க முடிஞ்சிச்சுடா. இப்போ மேலே அப்படி திருப்பி எண்ணெய் அப்ளை பண்ண முடிஞ்சிச்சுடா. இப்போ இந்த கேக்கை ஊற்றணும். சூப்பர் ஆயிடுச்சு பாரு. நல்ல டிசைன் மாதிரி, நல்ல டிசைன் மாதிரி. பாரு முடிஞ்சு. அப்புறம் அது மேலே கேஷ்யூ நட் எல்லாம் அப்ளை பண்ண கேஷ்யூ நட். அப்புறம் தான் நல்ல டேஸ்ட்டு, சாப்பிடும்போது சூப்பர். பார்க்குறக்கவே நல்ல டிசைன். பாதாம் அப்போ grapes, dry grapes. முடிஞ்சிச்சு. ஓவனில் வைக்கணும்.
நம்ம செஞ்ச கேக்கை ஓவனில் வச்சு அப்போ க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணணும். இப்போ டெம்பரேச்சர் 180 வைக்கணும். அப்போ டைமிங்க்கு 30 வைக்கணும். 30 மினிட். அப்புறம் ஃபங்க்ஷன்க்கு கீழே மேலே ஹீட் ஆகும். அதுக்காக கீழே தான் வச்சிடும். சரி, இப்போ நம்ம கேக் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அப்போ பார்க்கலாம். நல்லா பால் ஆயிடுச்சு. அப்புறம் பார்க்கலாம். பாரு, இது நல்லா ஆயிடுச்சு. கேக் பால் ஆயிடுச்சு, புரிஞ்சிச்சு. அதான் குச்சி போட்டு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணலாம். அப்போ ஆஃப் பண்ணலாம். எல்லாமே டெம்பரேச்சர் ஆஃப் பண்ணலாம், டைமிங் ஆஃப் பண்ணலாம், அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் பண்ணலாம். அப்போ சரி, சூப்பர் ஆயிடுச்சு. பாரு, நல்ல பால் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாரு, இப்போ சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பர் கேக் ரெடி. இப்போ நம்ம வாழைப்பழம் கேக் செஞ்சு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ஊற்றலாம். பிளேட்டில் வச்சலாம். சூப்பர் கேட்டேன். சூப்பர் கேக்கு, பனானா கேக்கு. பாரு, நல்லா வந்துச்சு. பாரு, சூப்பர் தான் வந்துச்சு. போயிட்டு இந்த சைடு மாற்றலாம். இப்போ நம்ம பீஸ் நம்ம கட் பண்ணலாம். பீஸ் டேஸ்ட் பண்ணணும். பாரு, நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. அப்போ டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல சூப்பர் டேஸ்ட் ஆச்சு. பாரு, எல்லாமே நல்ல சூப்பர் ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கேஷ்யூ நட், பாதாம், கிரேப்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதுக்காக நல்ல சூப்பர் டேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாரு. அப்போது மறக்க வேண்டாம். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணு. அடுத்த வீடியோவில் திருப்பி பார்க்கலாம்.